ரேஷன் அட்டைதாரர்களுக்கு இப்போ ஒரு புதிய அப்டேட்டான தகவலானது வெளிவந்திருக்கு. தினசரி பார்த்தீங்கன்னா ரேஷன் சம்பந்தமாக ஒரு புதிய தகவல் தினசரி ஏதாவது ஒரு மாற்றமாக வந்து கொண்டே இருக்குங்க. இன்னைக்கு என்ன மாற்றம் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை கண்டிப்பா அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களும் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு முக்கியமான விஷயமாகவும் பார்க்கப்படுகிறது. அதாவது ஏஏஒய் ரேஷன் கார்டு பயனாளர்களுக்கு இனி 35 கிலோ அரிசி கிடையாது என்ற ஒரு புதிய தகவலானது வெளிவந்திருக்கு. புதிய வரைவு மசோதா கூறுவது என்ன, இதுல அடுத்த கட்ட முடிவாக தமிழ்நாட்டில் என்ன செய்ய போறாங்க என்று கண்டிப்பா மக்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயமாகவே இருக்கிறது. இந்த ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா 35 கிலோ அரிசி வாங்கக்கூடிய நேயர்களுக்கு அதிர்ச்சி தரக்கூடிய ஒரு மாற்றமாக இருக்கு அப்படின்னு சொல்லி இருக்காங்க. இந்திய குடிமக்களுக்கான மிக முக்கிய வாழ்வாதாரமாக விளங்குவதுதான் ரேஷன் அட்டை திட்டங்க. இந்த ரேஷன் அட்டை திட்டத்தின் மூலம்தான் நிறைய குடும்பங்கள், அதாவது ஏழையா இருக்கக்கூடிய குடும்பங்களா இருந்தாலும் சரி, அனைத்து குடும்ப நேயர்களும் இதுல பயனடைந்து வராங்க அப்படிங்கறதும் சொல்லி இருக்காங்க. இந்த ஒரு ரேஷன் அட்டையை வைத்து அவங்களுடைய வாழ்க்கையில ஏதாவது ஒரு மாற்றம் ஏற்படுமா என்று காத்து கொண்டு இருக்காங்க. அதாவது ரேஷன் அட்டையில வாங்கக்கூடிய பொருட்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய குடும்பத்திற்கும் அவர்களுடைய பிள்ளைகளுக்கும் கண்டிப்பா மாதந்தோறும் உதவியாக இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது வறுமை கோட்டின் கீழ் உள்ள குடும்பங்களுக்கு இந்த ரேஷன் அட்டை திட்டம் மூலம் மானிய விலையில தான் அரிசி, பருப்பு, கோதுமை உள்ளிட்ட பொருட்கள் இதுவரை வழங்கப்பட்டு வருகிறது. ஸோ இதுல கண்டிப்பா பாத்தீங்கன்னா ரொம்ப காலகட்டமாக இந்த ஒரு ரேஷன் அட்டையில நிறைய குடும்பங்கள் இன்றைய அளவும் பயனடைந்து வராங்க. இன்றைய அளவும் பாத்தீங்கன்னா ரேஷன் பொருட்களை வாங்கி சமைத்து சாப்பிட்டு வரக்கூடிய குடும்பங்கள் ஏராளம் இருக்கு அப்படின்றதையும் நம்ம தெரிவிக்கலாம். இதனாலதான் பாத்தீங்கன்னா ஏராளமான ஏழை எளிய குடும்பங்கள் பயன்பெற்று வராங்க என்ற கருத்தை நாம இந்த இடத்துல சொல்லலாங்க. இந்த நிலையில தான் ரேஷன் கார்டுகள் தொடர்பான அதிர்ச்சி தகவல் வெளியாகி இருக்கிறது. அதாவது மத்திய அரசின் புதிய வரைவின் படி பார்த்தீங்கன்னா ரேஷன் கார்டுக்கு வழங்கப்படும் பொருட்களுக்கான அளவில் முக்கிய மாற்றம் மேற்கொள்ளப்பட உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நீங்க வாங்கக்கூடிய அந்த பொருட்களுடைய அளவுல தான் மாற்றம் செய்யப்படுவதாக ஒரு கருத்தை தெரிவித்து இருக்காங்க. அது என்ன என்பது குறித்து நம்ம விரிவாக பார்த்து பயனடையலாம். ஸோ கண்டிப்பா ரேஷன் கார்டு வைத்திருப்பவர்களா இருந்தீங்கன்னா இந்த ஒரு தகவலை தெரிந்து கொண்டு பயனடைங்க. அதுவும் குறிப்பாக ஏஏஒய் கார்டு வைத்திருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த ஒரு தகவல் உங்களுக்கான ஒரு தகவலாகவே சொல்லி இருக்காங்க. ரேஷன் அட்டை தொடர்பாக மத்திய அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய புதிய வரைவு என்ன என்பதை கண்டிப்பா அனைவரும் தெரிந்து கொள்ளுங்க. ரேஷன் அட்டை தொடர்பாக மத்திய அரசு ஒரு புதிய விஷயத்தை வெளியிட்டு இருக்காங்க. அதாவது புதிய வரைவு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மசோதாவை அறிமுகம் செய்துள்ளது அப்படின்னு சொல்லி இருக்காங்க. அதாவது அன்ன யோஜனா திட்டத்தின் கீழ் பாத்தீங்கன்னா இந்த மாற்றமானது கொண்டு வந்திருக்காங்க. அதாவது இதற்கு கீழ் பார்க்கும் பொழுது ஏழை குடும்பங்களுக்கு இது கண்டிப்பா பாதிப்படையக்கூடிய ஒரு விஷயமாகவே இருக்கிறது. அதாவது 35 கிலோ அரிசி நிறைய குடும்பங்கள் இன்றைய அளவு வாங்கி பயனடைந்து வராங்க. இந்த 35 கிலோ அரிசி யாரெல்லாம் வாங்குறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏஏஒய் கார்டு வைத்திருக்கக்கூடிய அனைத்து நேயர்களும் இந்த அரிசியை வாங்கி பயனடைந்து வராங்க. அதாவது ஏஏஒய் கீழ் ஏழை குடும்பங்களுக்கு மட்டும்தான் இந்த 35 கிலோ உணவு தானியங்கள் இதுவரை இலவசமாக வழங்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில இது தொடர்பாக தான் மத்திய அரசு அந்த புதிய வரைவு மசோதாவை தாக்கல் செய்து உள்ளது. அரசின் இந்த முக்கிய முடிவு நாடு முழுவதும் கடும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால கண்டிப்பா பாத்தீங்கன்னா ஏழை மக்களுக்கு என்னடா இது ஒரு புதிய மாற்றத்தை கொண்டு வந்திருக்காங்க, இதனால நாம எப்படி பயனடைவோம் என்ற ஒரு கருத்து வெளிவருகிறது. ஒரு நபருக்கு 7 கிலோ அரிசி என்ற ஒரு அடிப்படையில தான் இதுவரை சொல்லி இருந்தாங்க. இதற்காக மசோதா கூறுவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தேசிய உணவு பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் அன்ன யோஜனா திட்டத்தில் ஒரு குடும்பத்தில் எத்தனை நபர்கள் இருந்தாலும் அந்த குடும்பத்திற்கு மாதம் 35 கிலோ உணவு தானியங்கள் வழங்கப்பட்டு வருகின்றன. இந்த நிலையில தான் ஒரு குடும்பத்தில் ஒருவருக்கு 7 கிலோ என்ற அடிப்படையில அரிசி வழங்க அரசு திட்டமிட்டு இருந்ததுங்க. அது மட்டுமின்றி ஒரு குடும்பத்திற்கான அளவு 35 கிலோவை தாண்டக்கூடாது என்று உச்ச வரம்பையும் நிர்ணயம் செய்து இருக்கிறது.
அதாவது யாருக்கும் பாத்தீங்கன்னா 35 கிலோ அரிசிக்கு மேல போடக்கூடாது என்று அரசு பாத்தீங்கன்னா ஒரு உத்தரவாதத்தை போட்டு இருக்காங்க. இதன் மூலம் பாத்தீங்கன்னா ஒரு குடும்பம் இந்த அன்ன யோஜனா ரேஷன் கார்டு வைத்திருந்தாலும் அந்த குடும்பத்தில் 5க்கும் குறைவான குடும்ப உறுப்பினர்கள் உள்ளனர் என்றால் அவர்களுக்கு 35 கிலோ உணவு தானியங்கள் கிடைக்காது என்பது குறிப்பிடத்தக்கதாக சொல்லி இருக்காங்க. சோ இவ்வளவு நாளா பயனடைந்து வந்திருக்கக்கூடிய ஏழை மக்களுக்கு கண்டிப்பா இது அதிர்ச்சி தரக்கூடிய ஒரு சம்பவமாக இருக்கிறது. சோ இதற்கு மேல் அத்தனை குடும்பங்களும், அதாவது ஏழை எளிய குடும்பங்கள் இந்த ஒரு விஷயத்துல என்ன செய்ய போறாங்க என்று தெரியவில்லை. சோ அவர்களுக்கு இந்த ஒரு திட்டம் கண்டிப்பா பாதிப்படையக்கூடிய ஒரு திட்டமாக இருக்கிறது. இந்த ரேஷன் கார்டை வைத்து பாத்தீங்கன்னா நிறைய மக்கள் பயனடைந்து வந்தாங்க. குறிப்பாக இந்த பொருட்கள் தரமானதாக இருந்தாலும் தரமில்லாத இருந்தாலும் கண்டிப்பா ஏழை மக்களுக்கு இந்த விஷயம் அவர்களுடைய தினசரி வாழ்வாதாரத்திற்கும் சரி கண்டிப்பா பயனளிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருந்ததுங்க. இதுவரை பயம் இல்லாம அதிர்ச்சி இல்லாம, அதாவது வேலை இல்லாத மக்களும் இந்த ரேஷன் கார்டை வைத்து பயனடைந்து வந்தாங்க. சோ வேலை இல்லை என்றாலும் தினசரி உணவுக்கு எந்தவித தட்டுப்பாடும் வராது என்ற எண்ணத்தில் தான் மக்கள் இதுவரை பயனடைந்து வந்தாங்க. சோ இந்த அதிர்ச்சி ஊட்டக்கூடிய இந்த தகவல் அந்த மக்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு தகவலாக இருக்க போகிறது, அடுத்து என்ன செய்ய போறாங்க என்ற கருத்து இதன் மூலம் மக்களுக்கு ஒரு கேள்வியாகவே இருக்கிறது. ஏன் இந்த மாதிரி அரசு ஒரு புதிய திட்டத்தை வெளியிட்டு இருக்காங்க, இதனால மக்கள் பாதிப்பு அடைவார்களா என்ற யோசனை இந்த அரசிற்கு கிடையாதா என்ற கேள்வி நிறைய மக்கள் எழுப்பக்கூடிய ஒரு கேள்வியாகவே இருக்கிறது. சோ இந்த ரேஷன் கார்டில் மட்டுமே ஏன் தினசரி இந்த மாதிரி புதிய புதிய மாற்றத்தை கொண்டு வராங்க என்ற கேள்வியும் மக்கள் கேட்கக்கூடிய ஒரு கேள்வியாக இருக்குங்க. சோ கண்டிப்பா இந்த விஷயம் மக்களுக்கு அதிர்ச்சி ஊட்டக்கூடிய ஒரு விஷயமா இருந்தாலும் அரசு இதற்காக அடுத்த கட்டமாக இந்த ஒரு முடிவுல ஏதாவது மாற்றம் செய்வார்களா, இல்ல செய்ய மாட்டாங்களா, இல்ல மறுபடியும் இதுதான் ஒரு புதிய மாற்றமாக இருக்க போகிறதா என்ற எண்ணம் இன்னமும் அதிகமாகவே இருக்கிறது. மக்களுடைய எதிர்பார்ப்புகள் குறைந்து இந்த ஒரு தகவல் பார்த்தீங்கன்னா மக்களுடைய எதிர்பார்ப்பை ரொம்பவே குறைக்கக்கூடிய ஒரு தகவலாகவும் இருக்கிறது. ஏன்னா நிறைய மக்கள் பயனடையக்கூடிய ஒரு விஷயத்தை மாற்றும் பொழுது கண்டிப்பா மக்கள் மனதுல ஒரு பாதிப்பு நிச்சயமா ஏற்படும். சோ மேலும் இது போல ஒரு புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டுமே நம்ம சேனல்ல போடக்கூடிய அரசியல் சார்ந்த பதிவுகளை தினசரி நீங்க புதிய புதிய அப்டேட்டா பார்த்து தெரிந்து கொள்ளலாம். சோ அரசியல் சார்ந்த பதிவுகளில் பாத்தீங்கன்னா தினசரி ஏதாவது ஒரு புதிய அப்டேட்டான தகவல் வெளியாகி கொண்டே வருகிறது. சோ மறுபடியும் சொல்றேன், சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை பிரஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ.